ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மளோட தமிழக அரசு பள்ளிகளில் மாபெரும் வேலைவாய்ப்பு 2025 சற்று முன் அறிவிச்சிருக்கிறாங்க. மினிமம் இதுக்கான கல்வி தகுதியாக 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு மேலே டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் இருக்கிறவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சம்பளம் ஒவ்வொரு பதவிக்கும் சேஞ்ச் ஆகுது. ஸ்டார்டிங் 30,000லேருந்து அதிகபட்சமாக 1,00,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்குது. இது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா அலவன்ஸான ஹச்ஆர்ஏ, டிஏ மற்றும் ட்ராவல் அலவன்சஸ் எல்லாமே இருக்குதுங்க. ஸோ இதுக்கு எப்படி உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, இன்டர்வியூ எதுவுமே இல்லை. பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம், அதை கிளியர் பண்ணிங்கன்னா போதும். அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதத்தோட கடைசி தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலையை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் கீழே டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். ஸோ இதில் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அதாவது சிபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்தால் உங்களுக்கான வேலை வாய்ப்பு 2 விதமான கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா சூப்பரண்டன் அப்படின்ற கேட்டகரியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 142 காலி பணியிடம் இருக்குது. அதுமாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 70 காலி பணியிடம் இருக்குது. டோட்டலாக 212 காலி பணியிடம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு எனி ஆஃப் த பார்டர்ஸ் ஆஃபீஸ், ஸோ சிபிஎஸ்சியோட பார்டர் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்க இடத்துல நமக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2/1/2025 தான் ஸ்டார்ட் ஆகுது. 31/1/2025 வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் டேட்டு இந்த மாதத்தோட கடைசி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு
சூப்பரண்டனுக்கு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியலாக பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான வயது வரம்பாக 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பதவிக்கு அதாவது சூப்பரண்டன் பதவிக்கு ஒரு MCQ இருக்கும். பேஸ்டு ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன். அதை ஃபாலோ பண்ணி அப்ஜெக்டிவ் டைப்பில் OMRல டிஸ்கிரிப்டிவ் டைப் ரிட்டன் மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைப் ரேட்டிங்கும் உங்களுக்கு வந்து செக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் சியில் எடுக்கிறனால 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு டைப்பிங் ஸ்பீடை வந்து செக் பண்ணுறாங்க நார்மலாக. ஸோ பெட்வீன் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான். அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிங்கன்னா போதும், கன்ஃபார்மாக நமக்கு கிடச்சிடும். ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய இந்த வயது வரம்புக்கு நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது SC/SC ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 5 வருஷமும், OPC அப்படின்னா ஒரு 3 வருஷமும் உங்களுக்கான வயது வரம்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் பாராக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுக்கு எஜுகேஷன் அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அன்ரிசர்வ்டு OPC EWS மெயில் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 800 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டு பதவிக்கு கூட விண்ணப்பிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக ஃபீஸ் கட்டி விண்ணப்பிச்சுக்கலாம். இதே SC/ST PWD எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்க இதை பார்த்து உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா மோட் ஆஃப் பேமெண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டெபிட் கார்டோ இல்லை ஜிபேவோ யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்டான எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு போனீங்கனாலே போதும், உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த 2 பதவிகளை எந்த பதவிக்கு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே மீட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் 300 மார்க்குக்கு. ஸோ இதில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கான ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதில் நம்ம சொன்ன மாதிரி சூப்பரண்டனுக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ அங்கேயே நம்ம போய் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க உடனே இந்த பதவிக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு இந்த வேலைவாய்ப்பு இருக்கிறது தெரியாது. ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான் CBSEலேருந்து வந்திருக்கு. 31/1/2025க்குள்ளே இந்த பதவிக்கு அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. இதற்கான அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.